ஹலோ வேஸ் அனைவரும் வணக்கம். இப்போ நம்ம போகிறது ஒரு பொண்ணு மேலே எப்படிலாம் பயங்கரமான அடக்குமுறை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன செய்யறா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் ஒரு பழமையான ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு ஏழை வச்சு வர்றாரு. அவர் ஒரு வீடு இல்லாதவர். வீடு கூட அவருக்கு இல்லை. அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமாக தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் ஒரு கல்யாணம் பண்றாரு. அவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு லைலான்னு பேரும் வைக்கிறாரு. இப்போ அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்து வருது. இப்போ வளர்ந்து அந்த ஊர்லயே அவ்வளோ ஒரு அழகான பொண்ணை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழகான பெண்ணா அவ இருக்கிறா. இதை பார்த்து அந்த ஊர்ல உள்ள எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க. இப்பதான் அவ ஒரு பெரிய ஒரு கிணறு காட்டி, இந்த கிணறு நிறைய யாரு செல்வங்களை கூட்டி நிறைக்கிறாங்களோ, அதாவது தங்கம் பவுனு வெள்ளி அப்படின்னு நிரப்புறாங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவ சொல்றான். இப்ப பல செல்வந்தர்களும் அங்க அந்த கிணறை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. இப்ப அங்க நசீர்ன்ற ஒரு இளைஞர் இருக்கான். அந்த இளைஞன் நேராக பாக்குறான். அங்க உள்ள சூழ்நிலை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அவன்கிட்ட உள்ள தங்கம் பவுனு செல்வத்தை எல்லாமே காசா மாத்துறான். காசா மாத்தி அங்க கொட்டுறான். அந்த கிணறு நம்பிடுது. இப்ப அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். ஆனா அவன் என்ன சொல்றானா, எனக்கு எளிமையா வாழ்ந்து பழகிடுச்சு, அதனால இந்த பணக்கார வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு சின்ன குடிசை கட்டி அதுல வாழ்றாங்க. அதுவும் தரையிலே படுத்துக்கிறாங்க. இப்ப லைலாவும் அவனுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த காசை வச்சு நம்ம சொகுசா வாழ வேண்டாம், நம்ம உழைச்சி சம்பாரிச்சு நம்ம வாழும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்பதான் அவன் என்ன சொல்றானா, நீ ஏதாவது ஒரு தொழில் பண்ணு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவன் பல விதமான துணிகள்லாம் நெய்கிற தொழிலை அவன் செய்யறான். துணிகள்லாம் தயாரிக்கிற தொழிலை அவன் செய்யறான். இப்பதான் அவன் என்ன பண்றானா, ஒரு நல்ல அழகான ரத்தன கற்கள் பதிக்கப்பட்ட துணி செஞ்சுக்கிட்டு அந்த ஊர் முழுவதும் விற்க போறான். லைலாவும் நசீரும் ரெண்டு பேருமே சேர்ந்து விற்க போறாங்க. அந்த நாட்டோட அரண்மனைக்கு போறாங்க. இப்ப அங்க போயிட்டு அந்த ராஜாவிட்ட இந்த துணிகளை பத்தி எடுத்து சொல்றாங்க. இப்படியான ஒரு துணி இந்த உலகத்திலே பார்க்க முடியாது, அவ்வளவு அழகான ஒரு துணி அப்படின்னு அவங்க எடுத்து சொல்றாங்க. இப்ப அந்த துணியை பார்த்து இருந்த ராஜாவுக்கு ஆச்சரியம். ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அந்த இளைஞனுக்கு பக்கத்துல இல்ல லைலா இன்னும் ரொம்ப அழகா இருக்கா. இவளை பார்த்த பிறகு சுல்தானுக்கு ரொம்பவே ஆசை வந்துருது. இப்போ உடனடியா அவளை எப்படியாவது கவரணும் அப்படின்னு சுல்தான் நினைக்கிறான். இப்ப அந்த துணியை வாங்கிக்கிறான். மறுநாளோ ஒரு நல்ல துணி தயாரிச்சுட்டு எடுத்துருவா அப்படின்னு சொல்றான். இப்ப அவனும் நல்ல ஒரு அழகான துணி தயாரிச்சுட்டு சுல்தானிடம் போறான். ஆனா சுல்தான் என்ன பண்றாருன்னா, காவலர்களிடம் உத்தரவுறாரு, இவனை பிடிச்சி உடனே சிறையில் அடங்கி அப்படின்னு அவர் சொல்றாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே சுல்தானுடைய அம்மாவிட்ட பேசி அந்த பெண்ணை எப்படியாவது என்னிடம் கொண்டு வா, அந்த பெண்ணு எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு உத்தரவிடுறாங்க. இப்ப வேலைக்காரில இருந்து சுல்தானோட அம்மா வரலையும் எல்லோருமே லைலா வீட்டுக்கு போறாங்க. லைலா வீட்டுக்கு போயிட்டு லைலாவை பார்த்து, அம்மா உனக்கு கணவருக்கு மிகப்பெரிய ஆபத்து நடந்துச்சு, யானை மிதிச்சு ஆபத்தான நிலையில இருக்காரு, உடனே உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இதை கேட்டு லைலாவும் பதறி அடிச்சு ஓடுறா. இப்ப அங்க போய் பார்த்தா அங்க எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு தெரியல. இந்த இடத்துல தான் என்ன சொல்றாருன்னா, ராஜா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த அறையில அவளை லாக் பண்ணிடுறாங்க. இப்பதான் விஷயத்தை உணர்ந்த அவ ரொம்பவே வருத்தப்படுறான். இந்த இடத்துல உடனடியா நசீரையும் அவங்க விடுவிக்கிறாங்க. இப்ப நசீர் நேரா அவன் வீட்டுக்கு பார்க்கறான். வீட்டுல யாருமே இல்ல. வீட்டுல லைலா இல்ல. லைலா அதை பார்த்து பயங்கரமா அழுந்து போறான். இப்ப லைலா என்னையே அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்துறா. இப்பதான் லைலாவை வெளில கொண்டு வராங்க. இப்ப நீ ஒழுங்கா என்ன திருமணம் பண்ணிக்க, அப்படி திருமணம் செய்யல அப்படின்னா உனக்கு கணவரை நான் கொன்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் இவ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறா. இப்ப அவன் என்ன சொல்றானா, சரி நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், ஆனா நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். இந்த கண்டிஷன்ல நான் தனிமையா வாழ்ந்து பழகிய ஒரு பெண், அதனால எனக்கு தனியான ஒரு அரண்மனை வேணும், எனக்கு தனியா வேலையாட்கள் வேணும், காவலர்கள் வேணும் அப்படின்னு பல விதமா கேட்கிறாங்க. ராஜா சுல்தானும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்ப பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனை கட்டுறாரு. இப்ப அவரு நினைக்கிறாரு ஏதாவது சதி வேலை இருக்குமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா காவலர்கள் இருக்காங்க, அதனால எந்த கவலையும் இல்லை அப்படின்றத நினைக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய அரண்மனை ரெடி ஆகுது. இப்ப அந்த அரண்மனையில லைலாவும் தங்கியிருக்கா. இப்ப சுல்தானிடம் ஒரு நிமிடம் வைக்கிறா. நான் சொல்றவர்களையும் என் மேல கைப்படக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றா. அந்த காலத்துல யாருடைய அனுமதி இல்லாம தொடர்ந்து ரொம்ப பாவம் அப்படின்றத அவங்க உணர்றாங்க. இப்படி நாட்கள் ஓடுது. ஆனா இப்ப லைலா அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத ஒரு திட்டம் போடுறா. இந்த இடத்துல காவலர்கள்ட நைஸா பேசுறா. அங்குள்ள வேலைக்காரிட்டையும் நல்ல விதமா பேசுறா. இப்ப இங்கிருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு பல விதமா யோசனை பண்ணி அங்கிருந்து அவ தப்பிச்சு ஓட பாக்குறா. இப்ப ரெண்டு காவலர்களையும் நைஸா பேசி கூட அழைச்சிட்டு போறா. இப்ப நேரா வீட்டுக்கு போயிட்டு நசீர் வீட்டுல இருக்கான். நசீரி அழைச்சிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போலாம் அப்படின்னு மூணு பேரும் வேகமா அங்கிருந்து ஓடுறாங்க. ஆனா குதிரையில போயிட்டு இருக்கும் போது வெகு தூரத்துல போறாங்க. இப்ப போயிட்டு நாட்டோட எல்லையை தாண்டி வேறொரு நாட்டுக்கு போறாங்க. அதுதான் பாக்தாக். இப்ப பாக்தாக் எல்லை கடக்குறாங்க. அங்க திடீர்னு திரும்பி பாக்குறா. அங்க அவளுடைய கணவர் நசீர் இல்ல. இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறா. நசீர் எங்க அப்படின்னு காவலர்கள்ட்ட கேட்கிறா. ஆனா காவலர்களோ எங்களுக்கு தெரியாது, அவன் இடையில எங்கேயாவது விழுந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு லைலா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறா. இந்த இடத்துல தான் அந்த காவலர் என்ன சொல்றானா, அது பிரச்சனை இல்ல, நம்ம ரெண்டு பேருமே இங்க வாழலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல அவனுடைய சூழ்ச்சியை இவ புரிஞ்சுக்கிறா. இப்ப ரெண்டு பேருமே நம்ம வாழலாம் அப்படின்னு அவளும் சொல்றான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த மரத்துல ஏறி யாராவது இருக்காங்களா பாரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அதை கேட்டு அவனும் மரத்துல ஏறி பாக்குறான். இப்ப கீழே எல்லாமே ஏற்பாடு பண்ணி அவன் கையில பெரிய ஒரு கத்தி வச்சிருக்கா. இப்ப மரத்துல ஏறி பார்த்து
பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்றான். சரின்ட்டு கீழே வரான். நேரத்துல கத்தி கழுத்துல வச்சு இங்கிருந்து ஓடிப்போம், அப்படி ஓடல அப்படின்னா உன்னை இங்கே வெட்டிடுவான் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அந்த காவலன் அதிர்ச்சி ஆகிறான். உடனடியா அவளை விட்டு அவன் ஓடிடுறான். இப்ப அவளுக்கு பசி தாகம், அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நேரா அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு பசி தாகம் என்ன பண்றது தெரியாம உணவு தேடிட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் அங்க 2 இளவரசர்கள் வந்து வராங்க. விஜயநகர பேரரசோட இளவரசர்கள் அங்க 2 பேரும் நின்று இருக்காங்க. அவங்க 2 பேரும் எதை பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த பெண்ணை வந்து பாக்குறாங்க. இவளை பார்த்து அவளோட அழகுல உறைஞ்சு போறாங்க. அப்படி ஒரு அழகு. இப்ப அவங்க 2 பேருமே தனக்கு தான் வேணும் அப்படின்னு போட்டி போடுறாங்க. ஆனா லைலாவோ அதிர்ச்சி ஆகிறா. தனக்கு பசி தாகம் சாவா வாழ்வா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்னா, சரி உங்க 2 பேத்துல யாரை நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு. இப்ப இந்த கிணத்துல நான் மோதிரத்தை போடுறேன். யார் அந்த மோதிரத்தை எடுத்து வராங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ உடனடியா அவளும் மோதிரத்தை கட்டி அந்த கிணத்துல போடுறா. இப்ப 2 பேருமே சட்டத்துமே கைட்டி போட்டு உள்ள குதிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அங்குள்ள குதிரைகள் எல்லாம் கொண்டுட்டு அவர்களோட ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுறான். இதை வெளியே வந்து பார்த்தா அவங்க 2 பேருமே பயங்கரமா அழுந்து போறாங்க. இப்படி நம்ம ஏமாத்தப்பட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இந்த இடத்துல அவன் ரொம்ப தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அங்க ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை நோக்கி அவன் போயிட்டு இருக்கா. அது மிகப்பெரிய ஒரு நாடா இருக்கு. இப்ப அந்த நாட்டுல ஒரே குழப்பமா இருக்கு. ஒண்ணுமே புரியல. இவன் ரொம்ப அசந்து போய் ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து தூங்குறா. இந்த இடத்துல அந்த நாட்டுல ஒரே குழப்பம் என்னன்னா, மன்னர் வந்து இறந்துட்டாரு. ஆனா அந்த நாட்டுல ஒரு வழக்கம் இருக்கு. அதாவது மன்னர் இறந்த பிறகு உடனடியா அங்குள்ள யானைகளையும் குதிரைகளையும் சொம்பு தண்ணியை கொடுத்து யார் மேல ஊத்துதோ அவங்க தான் அந்த நாட்டுக்கு ராஜா. இப்ப அந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த யானை அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து ரொம்ப தூரம் நடக்குது. எங்க போகுது அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கு எல்லோருக்குமே ஆச்சரியம். இப்ப நேரம் நடந்து போய் பாக்குறாங்க. லைலா உட்கார்ந்துருக்கா. லைலா மேல அந்த யானை தண்ணி ஊத்துது. இப்ப அங்க உள்ள மக்கள் எல்லாமே பயங்கரமா ஆராதரிக்கிறாங்க. இவதான் இந்த நாட்டோட இளவரசி, இவதான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு லைலாவுக்கு திகைப்பாய்ச்சி அதிர்ச்சி ஆகிறா. இப்ப அந்த நாட்டை வந்து ஆள்றா. அந்த நாடு எங்கும் இவளுடைய கல்வெட்டுல சிலை வந்து வெடிச்சு அங்கங்க வைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ராஜா இவளை தேடிட்டு அங்கே வந்துட்டு இருக்காரு. அந்த காவலனும் அங்க சிக்கிறான். இப்ப ராஜா அந்த காவலனை பார்த்து எங்கடா லைலா அப்படின்னு அவன் கேட்கறான். இப்படிதான் போனா அப்படின்னு அவனும் சொல்றான். கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. அந்த இளவரசர் 2 பேரும் அங்க நின்று இருக்காங்க. இந்த இடத்துல அவங்க சேர்ந்துக்கிறாங்க. இப்ப இவளோட கணவரும் அவங்க கூட வராங்க. லைலாவை தேடிட்டு வராங்க. இப்ப அந்த நாட்டுக்குள்ள நுழையிறாங்க. அங்க வந்து பார்த்தா இவளோட சிலை வந்து இருக்கு. இந்த சிலையை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. லைலாவோட உருவம் இங்க வந்தது, என்ன நடக்குது அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இந்த நேரத்துல லைலாவுக்கு இந்த செய்தி வருது. ஒரு 5 பேரு இந்த நாட்டை நோக்கி வராங்க அப்படின்னும் அவங்க உங்களை தேடி வராங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப லைலாவிடம் அந்த காவலர்கள் அழைச்சிட்டு வராங்க. இவளை பார்த்து எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு நாட்டுக்கு இவ ராணி ஆயிட்டாளா அப்படின்னும் நாட்டை ஆள்றாளா அப்படின்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த இடத்துல லைலா உத்தரவிடுறா, அந்த ராஜாவை சிறையில தள்ளுங்க. இந்த காவலன் இவனுடைய கணவரை தள்ளிட்டு வந்தான், இவனுக்கு மரண தண்டனை கொடுங்க. 2 இளவரசர்கள் வந்து தன்னுடைய நாட்டை கடமையே இல்லாம தன்னுடைய நாட்டை பற்றி நினைக்காம இப்படி சுற்றி தெரிஞ்சாங்க. இவங்களுக்கும் மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு உத்தரவிடுறா. இப்ப நசீர் அங்க இருக்கிறான். நசீரை இவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறா. இப்ப எல்லோருமே ஆராதிக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.